இதை பற்றி மட்டும் ஏன் எந்த பிரச்சனையும் பேசுகிறேன் எனக்கு தெரியல. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கோம், சென்னையில் அப்படின்னா தூய்மை பணியாளர் வந்து போராட்டம் நடத்தினது அந்த ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் போராட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க ஒர்க்கர்ஸோட சேர்ந்து எப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எப்படின்னா பொதுமக்களும் சரி அண்ட் எப்படின்னா அட்வொகேட்ஸ் அந்த மாதிரி எப்படின்னா சில பேரும் அவங்க போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த எல்லாத்தையும் எப்படின்னா அவங்க அரெஸ்ட் பண்ணி தான் போனாங்க. ஸோ இங்கே என்னடா அரெஸ்ட் பண்ண தான் தெரியுமே அப்புறம் என்ன அதை பேசுகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே எப்படின்னா இந்த பொண்ணோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பொண்ணு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த பொண்ணு என்னன்னா அட்வொகேட்னு சொல்கிறாங்க, அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. அங்க எப்படின்னா இவங்க எப்படின்னா அடிச்சிருக்காங்க, மானபங்கமும் படுத்தியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். அது எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு. இந்த காவல்துறையை வச்சு இவங்க யாருன்னு தெரியுதா? அந்த மயங்கி கிடக்காங்களே அந்த பொண்ணோட வீடியோ தான் அது. இதை நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா இவங்க எப்படின்னா ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டாஃப்லாம் எப்படின்னா யூனிஃபார்ம் சில பேருக்கு இல்லை அண்ட் எப்படின்னா நேம் பேட்ச் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அவங்க வந்த வேனை பாருங்கள், அந்த வேனில் எப்படின்னா நம்பர் பிளேட் கூட கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா அவங்க போலீஸான்றதே எப்படின்னா டவுட்டாக இருக்குது. அதுபோல் எப்படின்னா ஒருத்தவங்க மயங்கி கிடக்காங்க, அந்த டயத்தில் எப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவீங்களா இல்லை டாக்டர் இங்கே வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த பொண்ணு எப்படின்னா மயக்க ஸ்டேஜில் இருக்குது. சப்போஸ் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி 2 மணி நேரம் என்னை அங்கங்கன்னு சுற்றினாங்க கூப்பிட்டு, ஆனால் எங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த 2 மணி நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சா உயிருக்கு யாருக்கு யாருக்கு இதை பற்றி எப்படின்னா எந்த பிரச்சனை அவ்வளோவா பேசுகிற மாதிரி தெரில. இங்கே அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அடிச்சிருக்காங்க, கை உடஞ்சிருக்கு அண்ட் அந்த பொண்ணுக்கு எப்படின்னா மானபங்கப்படுத்தியிருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களுக்கு மட்டும் இது மாதிரி எப்படின்னா வெளில அவ்வளோ பேர் எப்படின்னா அவமானப்பட்டிருக்கான். இதுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லும்? இன்றைக்கி எப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணீங்க. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணலை. ஏன் நான் சொல்கிறேன்னா வெள்ளைக்காரனை பற்றிட்டு இந்தியன்ட்டே நம்ம திரும்பி அடிமையாக தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம நியாயத்தை கேட்டாலே அடிப்பாங்க அப்படின்னா அது எதுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம கொண்டாடணும் சொல்லுங்கள். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.